என்னுடைய சத்தம் கர்த்தருடைய காதுகளில் விழுமா என்ற கேள்வியோடு இருக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது யோனா 2:2. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். யோனா கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவில்லை. மீனின் வயிற்றில் யோனாவுக்கு நெருக்கம் உண்டான போது கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இவன் என் சத்தத்துக்கு கீழ்ப்படியிலேயே, இவன் சத்தத்தை நான் ஏன் கேட்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லாமல் உடனடியாக அவன் சத்தத்தை கேட்டு நெருக்கத்திலிருந்து அவனை விடுவித்தார். யோனா போல் நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு தேவனோடு ஒரு நல்ல உறவில் இருந்து நம் நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் போது உடனே நமக்கு செவி கொடுத்து நம்முடைய நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறாருங்க. ஜெபிக்கலாமாங்க. எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி கூப்பிடும் போது எனக்கு செவி கொடுக்கும் தேவனே, இப்போது எனக்கு ஏற்பட்டிருக்கும் நெருக்கத்திலிருந்து என்னை விடுவியும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.